பொங்கல் பண்டிகையையொட்டி நடத்தப்படும் ஏறு தழுவல் எனப்படும் ஜல்லிக்கட்டு விழாவுக்காக ஆத்தூர் கூலமேடு கிராமத்தில் காளைகளுக்கு விவசாயிகள் பயிற்சி அளித்து வருகின்றனர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடைபெறுமா என்ற கேள்வி ஒருபுறம் இருக்க, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு அடுத்தபடியான கூலமேட்டு ஜல்லிக்கட்டு விழாவிற்காக முழு வீச்சில் தயாராகி வருகின்றனர் மாடுபிடி வீரர்கள். தை மாத பிறப்பையொட்டி நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு விழாவிற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் சுமார் 800 மாடுகள் பிரத்யேகமாக வளர்க்கப்படுகின்றன. நாங்கள் ஒரு 800-900 மாடு இருக்குது நம்ம சேலம் மாவட்டத்தில் மட்டும். முக்கியமாக பார்த்தோம்னா புளியக்குளம் ஜாதி இருக்குது, அதுக்கப்புறம் உம்பளச்சேரி இருக்குது. புளியக்குளம் பார்த்தோம்னா நிறைய பேர் விரும்புவாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கும். அவங்கக்கிட்ட ரொம்ப பாசமாக பழகும், வளர்த்துறவங்கக்கிட்ட அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கும். அதனால் ரொம்ப விரும்பக்கூடிய வளர்த்தக்கூடியது புளியக்குளம். உம்பளஞ்சேரி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும், நல்லாயிருக்கும். கன்றுகளாக கொண்டு வரப்படும் காளைகளுக்கு பசும்புல், வைக்கோல், புண்ணாக்கு, தவிடு உள்ளிட்டவற்றை கொடுத்து ஊட்டமாக வளர்க்கின்றனர் விவசாயிகள். மேலும் ஜல்லிக்கட்டு சீசன் துவங்கும் 1 மாதத்திற்கு முன்பாக வழக்கமாக கொடுக்கும் உணவுகளோடு சத்துமாவு கொடுத்து வளர்க்கப்படுவதாக கூறுகின்றனர் காளைகளை வளர்ப்பவர்கள். புண்ணாக்கு, தீவனம், தவிடு, பருத்தி கொட்டை, அந்த முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, இந்த மாதிரி கேவுரு, இந்த கோதுமை மாவு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்தை பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது, தேங்காய், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 10 விதமான இது தினமும் கொடுத்து கரெக்டாக ஆரோக்கியமாக அதுக்கு எந்த ஒரு இதனாலும் எங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். அதனால் அது மாதிரி ஒரு ஊட்டச்சத்து மிகுந்ததாக கொடுத்து நாங்கள் இந்த மாதிரி வளர்த்துட்டு வரோம். இது பார்த்திங்கன்னா செலவே பார்த்திங்கன்னா நாங்கள் மாதம் பார்த்திங்கன்னா 7000-8000 தான் சம்பாதிப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா பாதியோடு அதிகமாக இப்போ 5000 பக்கமாக 2 மாடு வச்சுருவோம். காளைகளை ஜல்லிக்கட்டுக்கு ஏற்ப தயார்படுத்தும் விதமாக பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றது. முட்டும் தன்மையை அதிகரிக்க காளை முன் துணிகளை காட்டி உசிப்பேற்றுதல், எருதாட்டம், மணல்களை கொட்டி முட்டச் செய்தல், விளைநிலத்தில் கிளர்விடும் பயிற்சி கொடுத்தல் என பல்வேறு கட்ட சிறப்பு பயிற்சிகள் அளித்து ஜல்லிக்கட்டு காளையாக தயார்படுத்துகின்றனர். பொன் கட்டிக்குவேன், பொன் தருவேன் அப்படின்னாங்க. அதன்படி பார்த்தோன்னா அதை பார்க்க ஜல்லிக்கட்டு பார்க்க எனக்கும் ஒரு ஆர்வம். நம்மளோட வீர விளையாட்டு விட்டு கொடுக்கக்கூடாது, நம்மளும் ஒரு வீரம் தானே, தமிழன் தானே அப்படின்னு அது உருவானுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்ட்டு நான் மாடு பிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஆத்தூர் அருகே கூலமேடு கிராமத்தில் 30க்கும் மேற்பட்ட காளைகளுக்கு பயிற்சிகளை கொடுத்து தயார் செய்யும் வேளையில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இப்பயிற்சியை காண அங்கு ஏராளமான மக்கள் குவிகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்காவிட்டால் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படும் என்று கூறுகின்றனர் மாடுபிடி வீரர்கள்.